இன்றைக்கி எனக்கு பிடிக்கவே பிடிக்காது. ஆனால் அவருக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு தக்காளி பிரியாணி தான் பண்ண போகிறேன். இதுக்கு சைட் டிஷ் என்ன பார்த்தீங்கன்னா, உருளைக்கிழங்கு ஃப்ரை அண்ட் ஆனியன் ரைத்தா தான். மோஸ்ட்லி பார்த்திங்கன்னா, அவருக்கு வந்து ஒன் பாட் ரைஸ்லாம் ரொம்ப பிடிக்கும். எனக்கு சுத்தமாக பிடிக்கவே பிடிக்காது. சாப்பாடு விஷயத்தில் எங்கள் 2 பேருக்கும் பெரிய வித்தியாசம் பார்த்திங்கன்னா, அவருக்கு வந்து நான்வெஜ் சுத்தமாக பிடிக்காது. எனக்கு நான்வெஜ் ரொம்ப பிடிக்கும். அதுமாதிரி ஒன் பாட் ரைஸில் அவருக்கு ரொம்ப பிடிக்கும். எனக்கு பிடிக்கவே பிடிக்காது. அந்த மாதிரி டைமில் நான் தயிர் சாதம் கொஞ்சம் ரெடி பண்ணி வச்சுப்பேன். இன்றைக்கி வெளியில் போகிறேன், அதனாலேயும் கூட இந்த ஒன் பாட் ரைஸை எடுத்துக்கிட்டேன். என்ன டிமார்ட் போக வேண்டியிருந்தது, எனக்கு மளிகை சாமான்லாம் கொஞ்சம் வாங்க வேண்டியிருந்தது. நான் பார்த்திங்கன்னா ஒரு 3 மாதத்துக்கு தேவையான மளிகை சாமான்லாம் ஒரே டைமில் வாங்கி ஸ்டோர் பண்ணி வச்சுப்பேன். இன்றைக்கி சண்டே வேறு, அது இல்லாமல் ஃபஸ்ட் வீக் டிமார்ட்டில் பொறுத்த வரைக்கும் செம்ம கூட்டமாக இருக்கும். நான் இருக்கிறது ஒரு அப்பார்ட்மெண்ட்ஸ் தான். அதனால் ரொம்ப பெரிய கார்டன்லாம் போட முடியாது. குட்டியாக ஒரு சின்ன கார்டன் போட்டிருக்கேன். அர்ஜென்ட்டுக்கு தேவையான சில ஐட்டங்களுக்காக. புதினா சுத்தமாக இன்றைக்கி இல்லை. அதனால் நான் என்னுடைய குட்டி கார்டனில் இருந்து தான் அந்த புதினாவையும் எடுத்துக்கிட்டேன். பெரிய கார்டன்லாம் போட முடியாது இந்த அப்பார்ட்மெண்ட்ஸை பொறுத்த வரைக்கும். வெயில் படுற இடத்துல கொஞ்சமாக சில திங்ஸ்லாம் நான் வச்சுருக்கேன் அர்ஜென்ட்டுக்கு தேவையானது. வெத்தலை, கற்பூரவள்ளி, அது மாதிரி புதினா, இது மாதிரி சில ஐட்டங்கள்லாம் நம்ம எமர்ஜென்சிக்கு எடுத்துக்கிற மாதிரி குட்டியாக ஒரு கார்டன் மெயின்டைன் பண்ணுறேன். எனக்கு கார்டன் பார்த்திங்கன்னா அவ்வளோ பிடிக்கும். ஆனால் இங்கெல்லாம் பெருசாக ஒன்றும் வைக்க முடியாது. நான் எங்கள் குடும்பத்துக்கு ஒரே பொண்ணு. ஆனால் எனக்கு 2 அண்ணன் உண்டு. ஆனால் எங்கள் அம்மாலாம் பார்த்திங்கன்னா, எந்த ஒரு முடிவாக எடுக்கிறதா இருந்தாலும் என்கிட்ட டிஸ்கஸ் பண்ணவே மாட்டாங்க. பொம்பளை பிள்ளைங்கிற ஒரே காரணத்துக்காக கூட இருக்கலாம் அந்த காலத்தில். அந்த காலம் இல்லை, எனக்கு வந்து ஒரு 50+ ஆகுது. என் பொண்ணுக்கும் கூட நான் இப்போ அந்த சுதந்திரத்தை கொடுத்துருக்கேனா அப்படின்னு கேட்டால் நிச்சயமாக இல்லைன்னு தான் சொல்லுவேன். அவளையுமே எங்கேயுமே தனியாக அனுப்ப மாட்டேன். அதே மாதிரி ஒரு முடிவு எடுக்கிற டைமில் ரொம்ப பெருசாலாம் அவள்கிட்ட டிஸ்கஸ்லாம் கேட்டதே கிடையாது. அப்படி கண்டிப்பாக இருக்கக்கூடாதுங்க. நம்ம பெண் பிள்ளைக்கும் சுதந்திரம் கொடுத்து அவளுடைய ஐடியாவும் கேட்கணும். ஆண் பிள்ளையை விட பெண் பிள்ளை சிறப்பான நல்ல ஒரு ஐடியாவை கொடுப்பாங்கன்னு தான் என்னுடைய நம்பிக்கை, முழு நம்பிக்கைங்க. நல்ல ஐடியா தருவாங்க. இப்போ தான் நான் அதை பற்றி நினச்சி பார்க்குறேன். ரொம்ப ஃபீல் பண்ணுறேன். அவளுக்கு அந்த சுதந்திரத்தை நான் கொடுக்கலையோன்னு நினைக்கும் போது ரொம்ப கஷ்டமாக தான் இருக்குது. அதே மாதிரி டிமார்ட் நான் போகிறேன்னு சொன்னேன். எந்த கடைக்கு போனாலும் அவரோட போனோன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு 5 திங்ஸ் எடுக்கிறதா நம்ம பிளான் பண்ணிட்டு போவோம். எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறேன், ஒரு 5 திங்ஸ் நம்ம எடுக்கிறதா பிளான் பண்ணிட்டு போனால் ஒரு 3 திங்ஸ் தான் நம்ம எடுத்துகிட்டு வர முடியும். அவ்வளோ கட்டுப்பாடு பண்ணுவார். அதை எடுக்காத, இதை எடுக்காத, அதை அங்கே போகாத, இங்கே போகாதன்னு. அது எனக்கு மட்டும் தான் அந்த ப்ராப்ளமா இல்லை எல்லா லேடிஸ்க்கும் இருக்கான்னு தெரியல.